எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பஸ்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்கா என்ற காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 10வது வாரம். பஸ்கா 10வது வாரம் பார்க்குறோம். இந்த வாரத்தோடு முடிகிறது பஸ்கா. அடுத்த வாரத்திலேருந்து வேறு சப்ஜெக்ட் போகிறோம். அதனால் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 28லிருந்து நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று யார் ஏற்படுத்தினா? தேவன் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தினார். இது யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? இந்த பஸ்கா பலி என்பது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த பஸ்கான்றது தேவன் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே தேவன் இயேசுவை பலியாக நியமித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசுவை பிதாவாகிய தேவன் எப்போ அவரை பலி என்று ஏற்படுத்திட்டார்னா, மனுஷர்களை உருவாக்குவதற்கு முன்பாக, சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே இயேசுவை என்னவா ஆகிட்டார்? இந்த மனுஷர்களுக்காக பலியாக ஏற்படுத்தி விட்டார். ஆமேன். சரி, ஆனால் ஏற்ற காலங்களிலே அவர் வெளிப்பட்டார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைகளாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள் ஒரு 30 லட்சம் மக்கள் இருப்பார்கள். எத்தனை லட்சம்? 30 லட்சம் மக்கள் இருப்பாங்க. 30 லட்சம் மக்களை ஒரு ராஜா வச்சு அடிமையாக வச்சு இருக்கிறான். அடிமையாக வச்சு சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கின்னு இருக்கிறான். எப்படிவா வேலை வாங்குறான்? சம்பளம் கொடுக்காம. யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனியில் ஒரு 1000 பேர் வேலை செய்கிறவங்க சம்பளம் இல்லாமல் வேலை செஞ்சால் அந்த கம்பெனி எங்கேயோ போயிடும். ஆனால் அன்றைக்கி எகிப்து தேசம் உலக அளவில் பெரிய வல்லரசாக இருந்துச்சு. எகிப்து தேசம் அன்றைக்கி சூப்பர் நாடு. அதுதான் எல்லா நாட்டை விட அதுதான் பேர் போன நாடாக இருந்துச்சு. ஆனால் அந்த எகிப்து தேசத்தில் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, லட்சக்கணக்கான மக்கள் யூதர்கள் இந்த எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக வேலை செய்கிறார்கள், சம்பளம் இல்லாமல். எத்தனை வருஷம் தெரியுமா? கிட்டத்தட்ட 400 வருஷம். 400 வருஷம் வேலை செய்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த மக்களை யாரும் விட்டுடுவாங்களா? யாரும் இந்த மக்களை விட்டுருவாங்களா? ஒரு ராஜா விட்டுருவானா? அவன் விடவே மாட்டேன்றான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, விடுதலை பண்ண வேண்டும். விடலை. பிசாசம் அப்படிதான், ஜனங்கள் எல்லாம் அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை பார்த்து கண்டு நான் எழுந்திரிச்சு உட்காந்து ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னன்னா, ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. அந்த தோப்பில் நிறைய சிங்கங்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த தோப்பில் மனுஷர்கள் போய் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? மனப்பூர்வமாய் படுத்துக்கிறாங்க. சிங்கங்கள் தங்களை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? மனப்பூர்வமாகவே போய் படுத்துக்கிறாங்க. அந்த சிங்கங்க வந்து வருதுங்க. அதுங்க யாரை சாப்பிடணும்னு நினைக்குதோ சாப்பிடுது, பீறுது, கடிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அந்த மனப்பூர்வமாக படுத்துக்கொண்டாங்க. அப்போ நான் அந்த சொப்பனை கண்டு எழுந்துச்சு உடனே ஆவியானவர் எனக்கு உணர்த்துனதுன்னு தெரியுமா? இதுதான் தேசத்தின் நிலைமை. இன்னைக்கு தேசத்தில் மக்கள் தங்களுக்கு ஒன்றும் செய்யாத, தங்கள் அழிக்கிறதை தெய்வம் என்று நம்பி அதற்கு தங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்கள். அது கையால் நான் செத்தா கூட பரவாயில்ல, அது என்னுடைய பாக்கியம் என்று சொல்லி மக்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்கணும். நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக இப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும். அழிந்து போய் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க மேலே கோவப்படாதீங்க. ஒரு குருடை யோசிச்சு பாருங்க. ஒரு கண்ணு தெரியாத குருடை உங்களை வந்து இடிச்சு நின்றா நீங்கள் கோவப்படுவீங்களா? ஒரு கண்ணு தெரியாத குருடை, நீங்கள் எங்கேயோ உட்காந்து இருக்கிறீங்க, வந்து தெரியாமல் இடிச்சிட்டான். திரும்பி சொல்கிறீங்க, அப்பா ஏன் இப்படிக்கா வந்து போகிற, அப்படிக்கா போப்பான்றீங்க. அவன் தெரியாமல் இப்போ அப்படி திரும்பி வந்து உங்களை இடிச்சிட்டான். கோவப்படுவீங்களா? என்ன நினைப்பீங்க? பாவம், கண்ணு தெரியல. அதுபோல் தான் பிசாசு அவர்கள் யார் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் அறியக்கூடாதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் அவங்க இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
நாம் அவங்களுக்காக ஜெபிக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்களை நம்ம சபையில் நல்ல ஒரு கார்டு போட்டிருக்கிறோம். அந்த கார்டில் அவங்க பேரை எழுதி வச்சு அந்த கார்டில் இருக்கிற வசனங்களெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அந்த கார்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தைன்னா, ஜனங்களை கட்டவிழ்க்கக்கூடிய வார்த்தை, ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை கட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் ரட்சிக்கப்படாத உறவினர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நம்ம என்னென்னா, முயற்சியை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு 3 நாள் அந்த பேப்பர் தேடுற மாதிரி இருக்கக்கூடாது. அது கண்ணும் கருத்துமா அதுக்கு அதில் பேர் எது வச்சு உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார்கள். இது நம்ம வேலையை என்ன தெரியுங்களா? தேசத்தில் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது தான். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் ஒன்று நம்மளை வாழ வைக்க, இன்னொன்று நம்ம மூலமாய் மற்றவர்களை வாழ வைக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எகிப்து தேசத்தில் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். பார்வோன் விடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பஸ்கா பலியை செலுத்த சொல்கிறாரு. அந்த பஸ்கா பலியை செலுத்துகிற அந்த நாளில் இதுவரைக்கும் கிடைக்காத விடுதலை இந்த ஜனங்களுக்கு கிடைத்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டு இருக்கிறார். தேசத்தில் ஜனங்கள் அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆவாங்க. ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறீங்களே, நான் உங்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ட்ராக்ஸ் சாதாரண ட்ராக்ஸ், இன்னும் கூட சொல்லப்போனால் ட்ராக்ஸ் ஊழியம் செய்கிறவங்க நாங்களாம் அப்படி செஞ்சுருக்கிறோம். 4:30 மணிக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம்னா 3:30 மணிக்கே ஒரு இடத்துல முட்டி போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துலாம் போகிறோமோ அங்கே இருக்கிற ஆவிகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ரட்சிப்புக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஆவிகளை கட்டுகிறோம். மனுஷனுடைய செயல்களை கட்டுகிறோம். எல்லா எரிச்சலின் ஆவிகளை கட்டுகிறோம். எதிர்ப்பின் ஆவிகளை கட்டுகிறோம் சொல்லிட்டு அதெல்லாம் கட்டிட்டு, ஆண்டவரே நாங்கள் போய் இந்த டாக்ஸ் கொடுக்குறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆண்டவரே, நீங்கள் அவங்க உள்ளங்களில் கிரியை செய்யுங்க. அவங்க கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஒரு ட்ராக்ஸ் கூட வீணாக போகக்கூடாது. ஒவ்வொரு ட்ராக்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு ட்ராக்ஸ் கூட வீணாக கீழே போகக்கூடாது. ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் ட்ராக்ஸை. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட அப்படி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் போய் நிற்கிற இடத்துல அவன் எதிர்க்கிறவன் கூட எதிர்க்க மாட்டான். இயேசுவை வேணான்னு நினைக்கிறவன் சரி போய் பார்க்கலான்ட்டு சொல்லுவான். ட்ராக்ஸ் ஊழியம் மிக சிறந்த ஊழியம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு ட்ராக்ஸ் ரட்சிக்காது. ட்ராக்ஸை கொடுக்கிற நாம் சொல்கிற வார்த்தைகள் தான் அவனை ரட்சிக்கும். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அவன் எப்படி இருப்பான், அவன் சூழ்நிலை எது இருக்க தெரியாது. நீங்கள் ஒரு ட்ராக்ஸை கொடுத்து, இயேசு உன்னை நேசிக்கிறார், நிச்சயமாக இயேசு உன்னை வாழ வைப்பார், இயேசு உன் பிரச்சனையை தீர்ப்பான்னு சொல்லுங்க. உங்கள் சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்க. எப்பவுமே ட்ராக்ஸ் கொடுக்கும்போது யார் யாரை பற்றியும் பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சது சொல்லணும். நான் இப்படி இருந்தேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சார், இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அந்த ஆண்டவர் உங்களையும் நல்லா வைப்பாருன்னு சொல்லுங்கள். ட்ராக்ஸ் ஊழியம் ஒரு நல்ல ஊழியம், அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக பலியிடப்பட்டு இருக்கிறார். இப்போ நம்ம போய் செய்யும்போது அந்த ஊழியத்துக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? தேவன் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி தான் செய்யணும். மனுஷன் சொல்கிற மாதிரிலாம் செய்யக்கூடாது. மனுஷங்க 1000 சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறேன், பாஸ்டர் கூட, நான் கூட பாஸ்டர் கூட 1000 சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அதை தான் செய்யணும். ஊழியக்காரர்களாகிய எங்கள் வார்த்தைகளில் சில வார்த்தைகள் வசனத்துக்கு ஒத்து வரும், சில வார்த்தைகள் வசனத்துக்கு ஒத்து வராததாக கூட இருக்கலாம். ஆனால் எந்தெந்த வார்த்தைகள் வசனத்துக்கு ஒத்து வருதோ அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படியுங்கள், செய்யுங்க. வசனத்துக்கு ஒத்து வராத வார்த்தையை நான் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, உலகத்திலே நம்பர் 1 ஊழியக்காரரே பேசினா கூட அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனத்துக்கு ஒத்து வராத வார்த்தைகள், வசனத்தோடு இணைக்கப்படாத வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் இருக்கணும். யார் எது சொன்னாலும் அதில் வசனம் இருக்கணும். புரியுதுங்களா? அதனால் அதை கவனிங்க. கர்த்தர் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க.
கர்த்தர் சொல்கிறபடி நீங்கள் செய்யும்போது அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. என்ன செஞ்சாங்க? அவங்க சொன்னபடி செஞ்சாங்க. 28வது வசனம், 29வது வசனம் பாருங்க. நடுராத்திரியில் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அழித்தார். கர்த்தர் அழித்தார். ஏன் அழிச்சாரு? கர்த்தர் மோசமானவரா? கர்த்தர் கெட்டவரா? கர்த்தர் பொல்லாதவரா? கர்த்தர் யாரை அழிச்சாரு? இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கல, எகிப்தியனை அழித்தார். ஏன் அழித்தார்? தேவன் நீதி உள்ள தேவன், அவர் ஜட்ஜி. நம்ம தேவன் ஒன்லி காட் மட்டும் கிடையாது, அவர் ஜட்ஜி, நியாயாதிபதி. இவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருக்கிற நைல் நதியில போட்டு விட வேண்டும் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. 20 லட்சம் மக்களுடைய பிள்ளைகளை நதியில போட்டு கொலை செஞ்சான். அவன் செஞ்சதுக்கு உண்டான பலன் அவனுக்கு திரும்பி கொடுக்கிறார் கர்த்தர். நம் தேவன் சும்மா இருக்கிறோன்னு அடிக்க மாட்டாரு. உடனே நம்ம இதை வச்சு கர்த்தர் அழித்தார்னு போட்டுக்குது, நம்மளையும் அழிப்பார். தவறான பிரசங்கம். கர்த்தர் யாரை அழித்தார்னு பார்க்கணும், எதற்கு அழித்தார் என்று பார்க்கணும். கர்த்தர் என்ன எதற்காக இந்த வேலையை செஞ்சார்னு பார்க்கணும். கர்த்தர் ஏன் செஞ்சாரு? இந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும், பிள்ளைகளை, சின்ன குழந்தைங்க 3 மாசம் கூட ஆகாது, அவளுக்கு பிறந்த குழந்தை கூட உடனே எடுத்து போய் நதியில போட சொன்னாங்க. அவன் செஞ்ச கொடூரத்துக்கு, அவன் செஞ்ச அநியாயத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். அதை தான் பார்க்கணும் ஒழிய நம்ம இப்படி பார்க்கக்கூடாது. கர்த்தர் பொல்லாதவர், கர்த்தர் அழிச்சார்ன்ட்டு. உங்களை ஒருத்தன் வெட்ட வரான், ஒரு ஆள் தடுத்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்தவன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவன் பொல்லாதவன்பா, இவன் எல்லாரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்றான், அப்படியே சொல்லுவீங்க? நல்லவர் தான் சொல்லுவோம். பிசாசு பாருங்கள், இந்த நேரத்துலலாம் என்ன பண்ணுறான்னா, வசனங்களை இப்படி சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு என்ன பண்ணுவான்னா, கர்த்தர் கெட்டவர் மாதிரி ஒரு பிக்சரை காட்டுவான். நம்ம அதெல்லாம் ஏற்றுக்கவே கூடாது. நம்ம தூக்கத்தில் கூப்பிட்டு கேட்டால் கூட கர்த்தர் நல்லவர் தான் சொல்ல கற்றுக்கணும். ஆமேன். 30வது வசனம். அப்பொழுது எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் செத்து போகுது தேசத்தில். எகிப்து தேசத்தில் பார்வோன் முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனுடைய எல்லா எகிப்தியர்களுடைய பிள்ளைகள், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம், முதற் பிள்ளைகள் எல்லாம் செத்து போகிறது. ஒரு நைட்டு பஸ்கா பலி செலுத்தப்பட்ட அந்த இரவு, உடனே அப்பொழுது பார்வோனும் அவருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். அல்லேலூயா. எழுந்திருந்தார்கள். இது வரைக்கும் எழுந்திருக்காதவங்களாம் எழுந்திருப்பான். பஸ்கா பலியை நீங்கள் புசிக்கும் பொழுது, பஸ்கா பலியில் பங்கெடுக்கும் போது உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக எழுந்திருப்பார்கள். இவ்வளோ நாள் கால் மேலே காலை போட்டுக்கின்னு நீ என்னடா சொல்கிறது, நானா கேட்குறதுன்னு இருக்கிற எல்லா சத்துருக்களும் உங்களை கண்டு எழுந்திருப்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அதுக்கு தான் சொல்கிறது, திருவிருந்து முக்கியம். திருவிருந்தில் பங்கெடுக்கணும். திருவிருந்தை தவற விடக்கூடாது. உங்ககிட்ட சில குறைகள் இருக்கலாம், அதுக்காக திருவிருந்தை விட்டுறக்கூடாது. நீங்கள் திருவிருந்து எடுத்தால் தான் அந்த குறை உங்களை விட்டு விலகும். ஆனால் பிசாசு என்ன பண்ண, உல்டாவா சொல்லுவான், நீ அந்த தப்பெல்லாம் நிறுத்திட்டு திருவிருந்து எடு அப்படின்னுவான். ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், பிசாசுக்கு முன்னால் அந்த தப்பெல்லாம் நிறுத்தவே முடியாது. நீங்கள் எப்போல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நான் தவறையெல்லாம் நிறுத்திட்டு நான் திருவிருந்து எடுக்க போகிறேன் முடிவு பண்ணுற மனுஷங்க தவறை விட முடியாமல் நிறைய தவறு செஞ்சு பின்வாங்கி போயிருக்கதை பார்த்துக்கிறேன். ஆனால் நான் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், அது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது நான் சொல்லுகிறேன், இது பஸ்கா பலி. திருவிருந்து என்பது என்ன? பஸ்கா பலி. பஸ்கா பலி என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? சங்கார தூதன், அந்த சங்காரக்காரன் அவங்க வீட்டில் வர விடாமல் தடுத்துச்சு. வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கிற அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல. கொல்ல வர தேவ தூதன் எதை பார்த்தான்? உள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்தானா? வீட்டு வாசல்ல இருக்கிற ரத்தத்தை பார்த்தானா? எதங்க பார்த்தான்? ரத்தத்தை பார்த்தான். வரல அழிவு. நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்டவங்கன்றது ரெண்டாவது, ஆனா உங்க வீட்டு வாசல்ல இயேசுவின் ரத்தம் இருக்குது, உங்க மேல இயேசுவின் ரத்தம் இருக்குது. அல்லேலூயா. அதை நம்ம நினைக்கணும், எப்பயுமே அதை தான் நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரத்தத்தையே மறந்துடுறோம். உள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, நான் எப்படிப்பட்டவன் தெரியலையே, எனக்கு கடவுள் என்ன செய்வார் தெரியலையே. நான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் குறைவுகள் உண்டு. நம்ம எல்லாருமே முயற்சி செய்கிறோம் நம்முடைய குறைவுகளிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். சில பொய் பேசுகிறோம், ரொம்ப ஓவர் பொய், அதெல்லாம் நிறுத்தணும், மனம் திரும்பணும், முயற்சி பண்ணுறோம், நல்ல முயற்சி. ஆனால்
உங்கள் பலத்தினால மட்டும் அதை செய்ய முடியாதுங்க. கர்த்தருடைய உதவி வேணும் உங்களுக்கு, பரிசுத்தாவினுடைய உதவி வேணும். நீங்கள் பரிசுத்தாவிட்ட கேட்டு பாருங்கள். உண்மையான மனநிலையில் உண்மையாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஆண்டவரே, என்கிட்ட இந்த குறைகள்லாம் இருக்குது, இந்த தவறுகள்லாம் இருக்குது, நான் இதிலேருந்து வெளியில் வரணும்னு விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன், ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், சூழ்நிலைகளை மாற்றுவார். நிறைய பேர் சொல்லலாம், என் சூழ்நிலை பாஸ்டர், அந்த சூழ்நிலையை கூட கர்த்தர் மாற்றுவார். ஆனால் எப்போ இதெல்லாம் செய்வார்? நீங்கள் விரும்புனங்க, நீங்கள் விரும்பி கேட்டதான் அவர் செய்வார். நீங்கள் விரும்பாமல நீங்கள் பாட்டுன அவருக்கு சித்தமானால் செய்யட்டோன்னா அவர் சித்தம் கிடையாது. உன் சித்தம் என்னை முதல்ல கொண்டு வாங்க, நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், இந்த தவறு எனக்கு வேணாம், இந்த பாவம் எனக்கு வேணாம், நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த பஸ்கா பலியை செலுத்துகிற அன்னைக்கு சத்துருக்கள் இவ்வளோ நாள் உக்காந்துன்னு தெனாவட்டெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க? எழுந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சத்துருக்கள் மத்தியில் என்ன வந்துச்சு? அடுத்தது மகா கூக்குரல். நான் சொல்றேன், பஸ்கா பலியை புசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூக்குரல் இல்லை, உங்களுக்கு எதிராக எழும்புறவன் எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன வரும் தெரியுமா? கூக்குரல் உண்டாகும். ஏன்னா நீங்கள் பஸ்கா பலியில் பங்கெடுக்கிறீங்க. அதுவும் அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் இல்லை, வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியின் பஸ்கா பலியில பங்கெடுக்கிற உங்களுக்கு விரோதமான பாருங்க, எல்லா சத்துருக்கள் மத்தியிலும் கூக்குரல் வரும், நம்ம மத்தியில் வராது. இந்த பஸ்கா பலி புசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? அவங்க வீட்டில் கூக்குரல் இருக்குதா? இல்லை, அவன் விருந்து சாப்பிட்றான். அவன் என்ன சாப்பிட்றான்? மட்டன் சாப்பிட்டுக்கிறான். ஆனால் கூக்குரல் எங்க? எதிரிகள். நான் சொல்கிறேன், பஸ்கா பலி பங்கெடுக்கிறது ரொம்ப முக்கியம், திருவிருந்து ஆராதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. அடுத்தது அவன் வீட்டில எல்லாம் என்ன வந்துச்சு? சாவு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டில் சாவு இல்லை. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வித்தியாசமானவர்கள், விசேஷமானவர்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, வேதம் சொல்லுகிறது, என்னை சேவிக்கிற ஜனத்துக்கும் என்னை சேவிக்காத ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். மறக்கவே கூடாது, நம்ம ஜெபத்தில் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்னை சேவிக்கிற ஜனத்துக்கும் என்னை சேவிக்காத ஜனத்துக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத அவனை விட எனக்கு ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க சொன்னாங்களே சாட்சி. அவனை பார்க்கும்போது பொறாமப்படலை, பொறாமப்படக்கூடாது, பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கிளைம் பண்ணுங்க. அவனை பார்த்து மற்றவன் உயர்றான், அவங்க கூட இருக்கிறவன் உயர்ந்து வரானா, அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையா இருக்கிறேன், நீங்க சொல்லி இருக்கிறீங்க என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவிக்காதவங்களுக்கும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்க வித்தியாசத்தை என் வாழ்க்கையில, என் வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில் காட்டுங்க. நீங்க கிளைம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் வீட்டில் சாவு, ஆனால் இங்கே வீட்டில் ஒரு வீட்டில் சாவுல. ராத்திரியிலே அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் பஸ்கா பலியை புசிச்சிங்கன்னா உங்களை வெறுக்கிறவங்கள, உங்களை உதாசீனப்படுத்துறவங்க உங்களை மதித்து கூப்பிடுவான். இந்த பார்வன் வந்து மோசையும் ஆரோனையும் மதிக்கிறதே கிடையாது. அவன் ரொம்ப கேவலமாக நினைக்கிறது, நான் ராஜா, என்கிட்ட படை இருக்குது, நான் இந்த தேசத்துக்கே ராஜா, நான் என்ன சொன்னாலும் நடக்கும், என் வார்த்தை மீறி ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பவர்ஃபுல். இவன் கிடக்கிறான் மோசே ஆரோன்னு நினச்சின்னு இருந்தான். ஆனால் பஸ்கா பலி செலுத்தின அன்னைக்கு, பஸ்கா பலி யார் தெரியுங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய அந்த பஸ்கா பலியில் பங்கெடுத்த அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? எவன்லாம் மதிக்கல அவன்லாம் கால் பண்ணுறான், கால் பண்ணி கூப்பிட்றான், சார் ஆரோன் சார், மோசே சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு இமிடியேட்டாக வாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கும் பொழுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில்? ஒருவேளை இன்னைக்கு யாருன்னா உங்களை கேவலமாக நினைக்கலாம், உதாசீனப்படுத்தலாம், அற்பமாக நினைக்கலாம், என்னெல்லாம். ஆனால் ஒரு நாள் வரும், அவர்கள் யாரெல்லாம் உங்களை அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் உங்களை முதல்ல வச்சு எல்லா காரியத்தையும் செய்வாங்க. உங்களை வேணான்னு சொல்லுங்க, உங்களை முதல்ல வைப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, ரீகன் பிரதர் கூட சாட்சி சொல்லிக்கிறாரு, அதை பற்றி அருண் பிரதர்லாம் கூட சொல்லிடுறாங்க. ஒரு காலத்தில் இவங்க இயேசுவை ஏற்றுக்கிறதுக்காக அவங்க குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்களாம், எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் இவங்களெல்லாம் கூப்பிடவே மாட்டாங்களாம்.
ஏன்னா இவங்களாம் எங்கே போயிட்டாங்க? அலுவலியா கூட்டத்தில் போயிட்டாங்க, கிறிஸ்டின் ஆகிட்டாங்க. அவங்க ஒன்றும் இந்துக்கள் கிடையாது, அவங்க ஃபேமிலியெல்லாம் அவங்க ஆர்சி. ஆனாலும் பாருங்க, பிசாசு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது குணத்தை காட்டிடும். பிசாசு எந்த ரூபத்தில் இருந்தாலும் அது குணத்தை என்ன பண்ணிடும்? காட்டிடும். இயேசுநாதர் ரூபத்தில் இருந்தால் கூட என்ன பண்ணுது? குணத்தை காட்டுதா காட்டலையா? காட்டுது. நான் ஆர்சியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவன், எனக்கு தெரியும். ஆர்சி குடும்பத்திலேருந்து வந்தவன், எனக்கு தெரியும். நாங்கள் இந்த தேர் எடுக்கிறது, கொடி ஏற்றுறது, அன்னதானம் போடுறது. இப்போல்லாம் அன்னதானம் நாங்கள்லாம் போடும்போது கருப்பு காப்பி பொறை தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் பிரியாணி அன்னதானம். அப்போல்லாம் 2 பொறையும் ஒரு கிளாஸில் கருப்பு காப்பியை தான் கொடுப்பாங்க அன்னதானம். நாங்கள் அந்த ஆதி காலத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அன்னதானத்தெல்லாம். அவ்வளோ ஸ்ட்ராங் ட்ரெடிஷ்னலான ஆட்கள் தான் ரோமன் கத்தோலிக்கர்கள். நாங்கள் பேசும்போது சொல்லுவோம் பாருங்க, ரோமன் கத்தோலிக்கர்கள் இருந்து தான் எதை வந்துச்சு? பெந்தகோஸ்தே வந்துச்சு அப்படின்னுமோ. நல்லா கவனிக்க, ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் ஆர்சி மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. நம்ம பெந்தகோஸ்தே சபை, நம்முடைய சபை என்ன சபை? ப்ராட்டஸ்டன்ட் சபை கிடையாது. நல்லா கவனிங்க, ப்ராட்டஸ்டன்ட் வேற, பெந்தகோஸ்தேன்றது வேற. ப்ராட்டஸ்டன்ட் என்னன்னா அது என்ன சபைனா, ஆர்சி சபையில் இருந்த மார்ட்டின் லூத்தர்ன்றவர் 16வது நூற்றாண்டில் 17வது நூற்றாண்டில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பைபிளில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போனா இந்த ஆர்சி சபையை சேர்ந்த மக்கள் எல்லாவற்றுக்கும் பணம் வாங்கினாங்க. ஒருத்தன் பாவம் செஞ்சிட்டா அவனுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு. என்ன சீட்டு? அவனுக்கு பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கணும். அவன் போய் சொல்லணும், அந்த சீட்டு வாங்குற இடத்துல, என்ன பாவம் செஞ்ச? பொய் பேசிட்டாயா, நிறைய பொய் பேசுகிறான். சரி, உனக்கு 10 ரூபாய் சீட்டு எடுத்துன்னு போ. நீ என்ன பண்ண? ஐயோ நான் கொஞ்சம் அப்படி போனேன், ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிட்டேன், கொஞ்சம் திருடிட்டேன் ஒரு வீட்டில் பூந்து. அப்போ உனக்கு 50 ரூபாய் சீட்டு பாவத்துக்கு. அடுத்தது என்ன, நீ என்ன பண்ண? நான் விபச்சாரம் பாவம் பண்ணிட்டேன். ஐயோ பெரிய பாவம், உனக்கு 100 ரூபாய் சீட்டு வாங்கணும். அர்த்தம் வருவான். நீ என்ன பண்ண? நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன். ஐயோ பெரிய பாவம்ப்பா தம்பி, இதுக்கு 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் கிடையாது, 500 ரூபாய் சீட்டு வாங்கணும். பாவத்துக்கு கவனிங்க, சீட்டு வித்து சம்பாதிச்சது தான் ஆர்சி சபை. இனி பெரிய யோகிய மாதிரி பேசுவான். இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு சிலுவையில் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் இலவசமாய் மன்னித்தார். இவன் சீட்டு வாங்கினான், பாவ மன்னிப்புக்கு, துட்டுக்கு பாவ மன்னிப்புக்கு பணம் வாங்கினுவன். இன்னைக்கு யோகிய மாதிரி பேசுறான், நாங்க தான் ஆதி சபை, பாதி சபை, மீதி சபைன்ட்டு. ஆதி சபை என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் பண்ணதுனால தான் அந்த கூட்டத்தில் இருந்த மார்ட்டின் லூத்தர் பைபிள் படிச்சாரு. படிக்கும்போது மார்ட்டின் லூத்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஹிஸ்டரி சொல்லுது. மார்ட்டின் லூத்தர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருங்களா தெரியுங்களா? அந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்களாம், கோயிலில் படிக்கட்டில் முட்டிலேயே ஏறுவாங்களாம். அது நிறைய படிக்கட்டு இருக்குமா, அந்த மேலே பலிப்பீடம் இருக்கும், அங்கே தான் சாமி சிலையை வச்சுருப்பாங்க. இவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், முட்டிலேயே ஒரு படிக்கட்டு ஏறுவாங்களாம். முட்டிலேயே ஏறி போயிட்டு மன்னிப்பு கேட்பாங்களாம். ஆனாலும் அவருக்குள்ள இந்த பாவ மன்னிப்பு கிடைச்சதுன்ற ஒரு மனசாட்சி கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு திருப்தி, அந்த மனசில் ஒரு நிச்சயம் அவருக்கு இல்லையா. அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் மன்னிப்பு கேட்டாலும் அந்த நிச்சயம் இல்லாததுனால அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவருக்கு ஒரே குழப்பமா. பைபிள்லாம் படிப்பார், அவர் நிறைய படிப்பார், நல்ல ஒரு படிப்பாளி. அப்படி ஒரு முறை அவர் படிக்கட்டில் முட்டி போட்டு எழுதினுக்கிறார். ஏழு முறை ஒரு சத்தம் கேட்குதான். என்ன தெரியுங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இட்டு. அப்போ அவர் அப்போ ஏறி இருக்கிறாரா, சத்தம் கேட்குதான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ கிரியைகளினால பிழைப்பேன்னு நினைக்கிற, உன் பாவம் உன் கிரியைகளினால மன்னிக்கப்படும் நினைக்கிற, கிரியைகளினால மன்னிக்கப்படாது, விசுவாசம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அந்த சத்தம் தொடர்ந்து கேட்டவுடனே அவர் பாதி முட்டி போட்டு மேலே ஏறி இருந்து பாதியில் நிறுத்திட்டாராம், இறங்கிட்டாராம். இறங்கி போய் அந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சாராம். கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு, விசுவாசம் தான்ப்பா முக்கியம், உன்னுடைய செயல் இங்கே முக்கியமே கிடையாது. நீ செய்ய முடியாததெல்லாம் உனக்காக இயேசு செஞ்சு இருக்கிறாரு, உன்னால எல்லாமே செய்யவும் முடியாது, இயேசு செஞ்சதை நீ விசுவாசின்னு சொல்லி பேசினாராம். அன்னைக்கு மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அந்த பைபிளை மொழிபெயர்த்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது லத்தீன் மொழியில் மொழிபெயர் அவங்க மட்டும் தான் வச்சுருந்தாங்க ஆர்சி. மற்றவங்க மொழியிலெல்லாம் மொழிபெயர்க்கல, மொழிபெயர்த்தா பாவம்னு சொல்லி வச்சுருந்தாங்க.
மார்ட்டின் லூத்தர் மொழிபெயர்த்தார். என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் மொழிபெயர்த்த பைபிளெல்லாம் கொளுத்துனாங்க. மார்ட்டின் லூத்தரை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க பலமுறை. ஆனால் அவர் தொடர்ந்து பைபிளை மொழிபெயர்த்தார். அவர் மொழிபெயர்க்க ஆரம்பித்தது தான் நாளடைவில் பைபிள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன் அவர் மொழிபெயர்த்தார்? அவர் வந்து பல ரூல்ஸை எழுதி பைபிளில் இல்லாததை இந்த ஆர்சி மக்கள் செய்கிறார் சொல்லிட்டு 100க்கும் மேற்பட்ட காரியங்களை எழுதி போஸ்டர் அடிச்சு ஓட்டினாராம். பைபிள் இதெல்லாம் கிடையாது, ஆனால் ஆர்சி சபை செய்கிறதுன்ட்டு போஸ்டர் வச்சு ஓட்டினாரு. இப்போ அவர் என்ன பண்ணாங்க? அப்போ அது பிறகு பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் மொழிபெயர்த்து கொடுத்ததுனால ஜனங்கள் பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆமாம் இதெல்லாம் பைபிளில் இல்லாததெல்லாம் நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் மனம் திரும்பி வந்தாங்க. அவங்க தான் ப்ராட்டஸ்டன்ட்டு, புரட்சியாளர்கள். ப்ராட்டஸ்டன்ட்னா யார்? புரட்சியாளர்கள். நம்ம வந்து புரட்சியாளரும் கிடையாது, ஆர்சியும் கிடையாது, பெந்தெகோஸ்தே. பெந்தெகோஸ்தேனா என்னென்னா, கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து 40 நாள் இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணார்னா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து பேசினார் பல காரியங்களை. பலருக்கு பல விதங்களில் தரிசனம் கொடுத்து இயேசு 40 நாள் வரைக்கும் இருந்துட்டு 40ஆம் நாள் இந்த பரலோகத்துக்கு போகிறார். போகும்பொழுது 120 சீடர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை வணங்கிய 120 சீடர்கள். இந்த 120 சீடர்களில் ஒருவர் மரியாள். நல்லா கவனிங்க, அந்த 120 சீடர்கள் ஒருத்தர் யாரு? மரியாளும் ஒருத்தர். மரியாள் லீடர் கிடையாது. அப்போ லீடர் யார் தெரியுமா? பேதுரு. அந்த 120 பேருக்கு லீடர் யாரு? பேதுரு. மரியாள் யாரு? சீடர் தான். நல்லா கவனிங்க, பைபிள் இருக்குது ஆதாரம். 120 சீடர்கள்ல பேதுரு தலைவராக இருக்கிறார், மற்றவர்கள் எல்லாம் சீடர்களாக இருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து போகிறாரு, சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் ஊழியம் செய்யாமல் நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்கள் சொன்னாரு. அப்ப அதுக்காக காத்து நிற்கும் பொழுது தான் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அந்த 120 பேரோடு தொடங்கப்பட்டது தான் முதல் திருச்சபை. அந்த திருச்சபைக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே திருச்சபை. ஏன்னா அந்த பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த நாளில் அந்த திருச்சபை என்ன பண்ணுறதுன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மறுரூபம் ஆகுது. அந்த பெந்தகோஸ்தே திருச்சபை, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறாரு. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அந்த நாளில் அந்த ஊரில் பல மக்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் இந்த அந்நிய பாஷை பேசுறதை கேட்டு சொல்கிறாங்க, நம்முடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோம்னு சொல்லும் போது சில பேர் சொன்னால் இவன் வளர்றான்னா. அப்போ பேதுரு எழுந்திரிச்சு சொன்னார், இது காலையில் 9 மணி. இது காலையில் எத்தனை மணி? 9 மணி டைமு. இந்த நேரத்தில் யாரும் குடிக்க மாட்டாங்க. குடிக்கிறவங்களாம் சாயங்காலத்தில் நைட்டில் தான் ஏன் குடிப்பான்? இப்போ காலையில் குடிச்சான்னு சொல்லிட்டு நீனா முட்டாளா? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதுன்னு சொன்னார். அந்த நாளில் 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பெந்தகோஸ்தே திருச்சபை 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டு 3120ஆக மாறினது. அடுத்தது நீங்கள் சில அதிகாரங்கள் கழித்து படிச்சீங்கன்னா 4வது அதிகாரத்திலலாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? பேதுருவும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தன் அலங்கார வாசல் என்ற இடத்துல சப்பானியா பிறந்தது முதல், தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவர்கள் பேதுருவிடத்திலும் யோவானிடத்திலும் ஏதாவது கிடைக்கும் என்று அவன் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். அந்த சப்பானி நடந்தான். அந்த சப்பானி நடந்ததுனால பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் கூடுறாங்க. அந்த அற்புதத்தை பார்த்து இயேசு மெய்யான தெய்வம் என்று அந்த நாளில் ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் தெரியுங்களா? 5000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பெந்தகோஸ்தே திருச்சபை 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது 8120ஆக மாறிவிட்டது. இப்படி 8000, 10,000, 20,000 லட்சக்கணக்கில் அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெந்தகோஸ்தே திருச்சபை. இப்படி இந்த பெந்தகோஸ்தே திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கும் போது 360 வருடம் கழித்து ஒரு சபை ஒரு அரசனால் தொடங்கப்படுகிறது. இந்த பெந்தகோஸ்தே திருச்சபை மூலம் ரட்சிக்கப்பட்டவன், இந்த பெந்தகோஸ்தே திருச்சபையை அறிந்தவன் ஓரளவுக்கு தான் தெரியும், ரொம்ப தெரியாது, அறிந்தவன் தான் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் மூலமாக. அவன் ராஜா, அவன் ராஜா இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் மூலமாய் தொடங்கப்பட்டது. அவன் நல்ல நோக்கத்தோடு தொடங்கினான், சபை தொடங்கணும், ஜனங்களெல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணுன்ட்டு. ஆனால் உள்ளே இருந்த மந்திரி கிந்திரி எல்லாம் என்ன பண்ணாங்க? உள்ளே இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பைபிள் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கினான், பைபிளை கையில் வச்சுக்கினான். பைபிள் சொல்கிற மாதிரியே செய்யல. அவன் இஷ்டப்படி என்ன பண்ணான்? உருவங்களை ஏற்படுத்தினான். மரியாள், சூசையப்பர், அருளப்பர், ராயப்பர், தேவதூதர்கள், இப்படி எல்லா அப்பர்களெல்லாம் உருவங்களை ஏற்படுத்தி இவங்களெல்லாம் தெய்வமாக்கி பைபிளை ஓர வச்சுட்டான். இவன் இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டான்.
நல்லா கவனிங்க, பைபிளை ஓர வச்சுட்டு தன் இஷ்டப்படி செய்ய ஆரம்பிக்கப்பட்டது தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் பெந்தகோஸ்து திருச்சபைக்கு அங்கீகாரம் இல்லை. ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, இது மக்கள்களால் உண்டானது, அது அரசனால் உண்டானது, அதுவும் ரோம அரசனால். அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் உலக அளவிலே பெரிய சாம்ராஜ்யம். ரோமர்கள் என்ன சொன்னாலும் அதை எல்லா நாடும் கேட்கணும், கீழ்ப்படியணும், பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால்தான் ரோம கத்தோலிக்க சபை தொடங்கப்பட்டது. இந்த ரோம கத்தோலிக்க சபை என்ன ஆயிடுச்சுன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஜனங்கள் என்ன போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்பவும் பெந்தகோஸ்து சபைகள் அங்கங்கே இருக்குது. நல்ல கவனி, அப்பவும் பெந்தகோஸ்து சபைகள் அங்கங்கே இருக்குது, மறைவாக இருக்குது, கண்ணுக்கு தெரியல. ஏன்னா பணம் இல்லைங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அரசாங்கம் இருக்குது, ராஜா இருக்கிறான், பணம் இருக்குது. அவன் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய சபை ஆலைகளாக கட்டுறான், பெரிய பெரிய சிலையை வைக்கிறான், ஜனங்கள் கூட்டமாக சேர்த்தனால முதலில் தொடங்கப்பட்ட பெந்தகோஸ்து சபை என்ன ஆயிடுச்சுன்னா சிறுபான்மையாக ஆயிடுச்சு, அது பெரும்பான்மையாக ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அப்போ முதல்ல உருவான சபை எது? இந்த ஆர்சி கிட்டலாம் போய் சொல்லணும் இந்த கதையை. ஏன்னா அவன் இன்னும் அதாவது ஒன்றுமே தெரியாதவனுக்கு புரிய வச்சிடலாம், நிறைய தெரிஞ்சவனுக்கும் புரிய வச்சிடலாம். இந்த அறகுறைக்கு புரிய வைக்கவே முடியாது. அவன் பைபிளும் படிக்க மாட்டான், நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டான். அவனுக்கு எவனோ சொல்லிட்டான் ரோமன் கத்தோலிக்க. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? போன வாரம் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த சர்ச்சி பாஸ்டர் சொல்கிறாருங்க, என்ன சொல்ற தெரியுங்களா? ரோமன் கத்தோலிக்க சர்ச்சிலேருந்து வந்தது தான் பெந்தகோஸ்து சபைன்ட்டு. நான் சொன்னேன் இல்லைங்க, அவர் கோச்சில் நினைச்சு போயிட்டாரு. உண்மையை போய் சொல்ல, உண்மையில சொன்னேன். ஒருத்தர் சகோதரர் ஒருத்தருடைய அம்மா இறந்துட்டாங்க, அது ஆறுதல் ஜம்பு கிட்ட வச்சுருந்தார், போயிருந்தேன். அது மீட்டிங்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்து பேசினுக்கிறோம். அப்போது சொல்லும் போது நான் சொன்னேன், பெந்தகோஸ்து சபை தாங்க ஆதி சபைனா. இல்லை, ரோமன் கத்தோலிக்க சபை தான் ஆதி சபை. நான் கேட்குறேன், 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டு 10,000 கணக்கில் இருந்த பெந்தகோஸ்து சபைக்கு பிற்பாடு கவனிக்க 350-60 வருஷம் கழித்து தொடங்கப்பட்டது தான் ரோம அரசன் கான்ஸ்டன்டைன். அவன் மூலமாக தொடங்கப்பட்ட சபை தான் எது? ரோம கத்தோலிக்க சபை. ரோம கத்தோலிக்கனா என்ன? கேத்தலிக்னா இன்டர்நேஷனல். ரோம்னா அந்த ரோமர்களுடைய அடையாளம், ரோமர்களுடைய சர்வதேச சபை. இதுதான் எத்தனை வருஷம்? 350 வருஷம். இப்போ 350 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சபை இருக்குது? ஹலோ, பெந்தகோஸ்து சபை இருக்குது. அதுக்கு பிறகு 1500 வருஷம் கழிச்சு யார் வந்தார்? மார்ட்டின் லூத்தர் வந்தார். அவர் புரட்சி ஏற்படுத்தினார். அதுலேருந்து வந்தது என்னது? ப்ராட்டஸ்டன்ட்டு. நம்மளை எத்தனை வந்து எங்கே போட்டான் தெரியுங்களா? ப்ராட்டஸ்டன்ட்டில் போட்டுட்டான். திருட்டு பசங்க எங்கே எத்தனை வந்து லிங்க் பண்ணிட்டான்? பெந்தகோஸ்து சபையில் என்ன சபை? ப்ராட்டஸ்டன்ட்டான். ப்ராட்டஸ்டன்ட் கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறோம் நாங்கள். ஆமேன், அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வந்தேன்? அழைப்பு வரும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்சி அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களெல்லாம் எந்த நல்ல காரியத்துக்கும் அழைக்கலை. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசிரிச்சு எல்லாம் நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? எல்லா காரியத்துக்கும் அவங்கள கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வரணும். அதுக்கு தான் சொல்கிறது, ஆண்டுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரர்களாக இருக்கக்கூடாது, பரதேசிகளாக பண்டாரமாக இருக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அதே சமயம் ஆசீர்வாதமாகவும் இருக்கணும். வெறும் நீதி நேர்மை பரிசுத்தம் வச்சுக்கின்னு பிச்சைக்காரனாக தான் ஒருத்தனும் மதிக்க மாட்டான். எல்லாமே முக்கியம். அதாவது பணம் இல்லாத நாணியின் வார்த்தை அரியணை ஏறாது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ பேர் நாணியாக கூட இருங்க, உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது. அதனால் செல்வாக்கு முக்கியம். செல்வாக்கு கர்த்தர் கொடுக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது பணத்தை கொடுக்குறாருன்னா, பணம் தான் உன்னை தேடி 4 பேர் வருவான், மதிப்பான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நல்லா கவனிங்க, பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நல்லதுக்கும் உதவுது, கெட்டது செய்யறதுக்கும் உதவுது. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அதை வச்சு யார் என்ன செய்ய போகிறாங்க தான் முக்கியம். நம்ம கையில் பணம் இருந்தால் நல்ல இடம் வாங்குவோம், சபை கட்டுவோம், இல்லை இன்னும் நல்ல ஆண்டுடைய வார்த்தையை போதிப்போம், நல்லா செய்வோம். சினிமா எடுக்கிட்ட பணம் இருந்தால் என்ன பண்ணுவான்? 2 நாளில் தேட்டரில் ஓடிட்டு
அப்புறம் காணாமல் போகிற படத்துக்கு 1000 கோடி செலவு பண்ணுவான். நம்மகிட்ட அந்த 1000 கோடி இருந்தால் தமிழ்நாட்டையே மறுரூபமாக்குவோம். என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் 1000 கோடி செலவு பண்ணி என்ன பண்ணுறான்? 2 நாள் தேட்டரில் வருது, 3ஆம் நாள் குப்பையில் போயிடுது இந்த படம். அவன் அதுக்கு செலவு பண்ணுறான். அப்போ பணம் யாருக்கிட்ட இருக்கணும்? பக்கத்துல சொல்லுங்க, பணம் உங்ககிட்டயும் என்கிட்டயும் தாங்க இருக்கணும். எல்லா பணத்தையும் ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சினிமா எடுக்கிறவங்க கிட்ட இருக்கிற பணம், அரசியல்வாதிகிட்ட இருக்கிற பணம், தொழில் அதிபர்கள் கிட்ட இருக்கிற பணங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் பண்ணுகிறோம். இந்த இடத்துல வரட்டும் என்று சொல்லுகிறோம். பணத்தை கூரையை பிச்சுக்கின்னு கொட்டட்டும். கூரையை பிச்சுக்கிட்டா கொட்டும் சொல்றீங்க, கொட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவன் வச்சு என்னென்னமோ பண்ணிருக்கிறான் பாருங்க. அப்போ அழைப்பார்கள். நீங்க பஸ்கா பலியை பங்கெடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா? மோசையையும் ஆரோனையும் அழைத்தார்கள். உங்களை அழைப்பாங்க. உங்களெல்லாம் யாரெல்லாம் வேணான்ட்டு ஒதுக்குறானோ, அவன் கல்யாணத்துக்கு, கச்சேரிக்கு, காது குத்துறதுக்கு, நல்ல காரியத்துக்கெல்லாம் உன்னை நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு நாள் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் பஸ்கா பலியில் பங்கெடுக்கும் போது அந்த பலியில் ஒரு ஆசீர்வாதம் வேலை செய்யுது, அதில் ஒரு வல்லமை வேலை செய்யுது உங்கள் மேலே. அதுக்கு அடுத்தது பாருங்க, வந்து என்ன சொல்கிறாங்க? நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்களை அவன் தூக்கி விடுவான். அடுத்து நீங்கள் பஸ்கா பலி செலுத்தினீங்கன்னா உங்கள் உயர்வு இவ்வளோ நாள் தடுத்துவ மூலியமாகவே வரும். அவன் எழுப்பி விடுவாங்க உங்களை யார் எழுப்பி விடுவாங்க? அவனே எழுப்பி விடுவான். அவனே லிஃப்ட் பண்ணுவான் உங்களை லிஃப்ட் பண்ணுவான். ஏன் லிஃப்ட் பண்ணுவான்னா, நீங்கள் என்ன பலியில் பங்கெடுக்கிறீங்க? பஸ்கா பலி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை, அவருடைய பிற்கப்பட்ட மாம்சம், அவர் சிந்திய ரத்தத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள், உங்களை அழித்து கொண்டிருக்கிற சத்துருக்கள், உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிற சத்துருக்கள்லாம் என்ன ஆகும் தெரியுங்களா? அவனே உங்களை லிஃப்ட் பண்ணி விடுவான். கர்த்தர் மாற்றுவாருங்க. அவனை மாற்றுவார். பார்வோனையே மாற்றினார். ஒரு ராஜாவையே மாற்றிட்டார். ஒரு ராஜாவே மாறிட்டாங்க. ராஜாவெல்லாம் எப்படி இருப்பான் யோசிச்சிருப்பாருங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போவே சில பேர் ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பி ஆகிட்டோன்னா அவங்களே கையில் பிடிக்க முடியல. அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியுமா? என்ன சொல்லுவான்? நான் நினச்சேன்னா என்ன ஒன்றாலும் ஒன்று பண்ணிடுவேன், போயிடு ஒழுங்கா சொல்கிறேன்னா சொல்லிங்களா? இப்போவே இவங்களுக்கு, ஆனால் இவங்களுக்கு மேலே பவர் இருக்குது. இவங்களுக்கு மேலே வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு, கோர்ட் இருக்குது, இல்லை எவ்வளோ இருக்குது, நீதி நியாயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இவனே இவ்வளோ பேசும்போது பார்வோன் காலம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி. ராஜாவின் ஆட்சியில் என்ன ஆட்சி? சர்வாதிகாரம். ராஜா சொன்னானா அவள் தான். நம்ம நேபுகாத்நேச்சாரை பார்க்குறோம். ராஜா சொன்னானா உடனே தலை துண்டித்து போடப்படும். அகாஸ்வேரோவை பார்க்குறோம். ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து எல்லாம் செஞ்சான். ஒரு நாள் ஏடாகுடமாக மாட்டிக்கினான். ராஜா ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், யார் அங்கே என்ன? அவ்வளோதான். ஆமான் முகத்தில் கருப்பு துணியை போட்டாங்க, தூக்க போட்டு தொங்க விட்டாங்க அடுத்த செகண்டு. எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம்! விசாரணையே கிடையாதுங்க. ராஜா சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பார்வோன் ராஜா மோசையும் ஆரோனையும் எவ்வளோ அழுத்தி இருப்பான், எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாரு தெரியுங்களா? இந்த மோசே ஆரோன்லாம் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசாத படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க வார்த்தைகளை கேட்கக்கூடாத படிக்கு இன்டைரக்டாக பல பிரச்சனைகளை கொடுத்தாருங்க பார்வோன். தெரியுங்களா? என்ன பண்ணார் தெரியுங்களா? அவங்க ஆலோட்டிகள் கிட்ட சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்க வச்சான். இஸ்ரவேல் ஜனங்களை கடினமாய் வேலை வாங்க வச்சான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக என்ன பண்ண காரியங்கள் செய்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அவங்க செங்கலை இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை செங்கலை அறுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கயிறுகளையும் அந்த கட் பண்ணுறதுக்கு, களிமண்ணில் செங்கலை லெவலாக கட் பண்ணுறதுக்கு கயிறுகளை கொடுத்தாங்க, தாளடிகள் சொல்லப்படுறதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இங்கே மோசே ஆரோனும் வந்து பேசின உடனே இந்த ஜனங்க வந்து கேட்டாங்க, நாங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய போகிறோன்னு சொன்னாங்க பாருங்க. உடனே என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் கட் பண்ணுறாவோ சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டான், 1000 கல் வெட்டணுமா 1000 கல் வெட்டி கொடுக்கணும். நீங்கள் 10 பேர் சேர்ந்து டெய்லி 1000 கல் வெட்டிங்களா, டெய்லி 1000 செங்கல் வெட்டணும். ஆனால் உங்களுக்கு கயிறு கொடுக்க மாட்டோம். இப்போ வேலை என்ன ஆயிடுச்சு? கஷ்டமாச்சு. இந்த ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. மோசே கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஆரோன் கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா?
நாங்கள் நல்லா இருந்தோம் ஐயா, நீங்கள் வந்து எங்களெல்லாம் கெடுத்து விட்டுட்டீங்க. எப்பவுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஆரம்பத்தில் இது போல் சில காரியங்கள்லாம் வரும். ஆனால் அதையும் தாண்டி நிற்க கற்றுக்கணும், அதில் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை வணங்கும் போது ஆரம்பத்தில் வரும் இது போல் சில காரியங்கள்லாம் வரும். ஏன்னா இயேசு சொன்னார், வசனத்தை பற்றி உண்மை சொல்லும் போது வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டான உடனே அந்த விதை என்ன ஆயிடுச்சு, தீஞ்சு போச்சு. கல்லுகள் இருக்கிற இடத்துல விழுந்த விதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு, அது வேகமாக வளர்ந்துச்சு, ஆனால் சீக்கிரம் தீந்து போச்சு. அதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, நல்லா ஆரம்பத்தில் இயேசு ஏற்றுக்கிறான், வசனத்தினால சில இடர்கள், சில உபத்திரவங்கள், சில அவமானங்கள் வசனத்தின் நிமித்தம் வரும்பொழுது உடனே இயேசு விட்டு போயிடுறான். சில பேர் பாருங்கள், இயேசு ஏற்றுப்பாங்க, அப்புறம் அவங்க சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து நம்ம குடும்ப பெருமை என்ன, நம்ம ஜாதி பெருமை என்ன, நம்ம இன பெருமை என்ன, நம்ம ஊர் பெருமை என்ன, நீ போய் இந்த அல்லேலூயாவில் உழுந்துட்ட, அல்லேலூயாவில் உழுந்தவங்களை நிற்க வைக்கிறது தான் அல்லேலூயா. புரியுதுங்களா? நிற்கிறவங்களை விழ வைக்கிறது அல்லேலூயா கிடையாது, விழுந்து போடணுன்னு நிற்க வைக்கிறது தான் அல்லேலூயா கூட்டம். இங்கே வரவும் யாரும் விழுந்து போக மாட்டாங்க, இங்கே வந்தால் நிற்க வைப்பாங்க, ஆண்டவர் நிற்க வைப்பார் பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது சில உபத்திரவங்கள் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டாங்க, மோசே யாருன்னு பார்த்து, நாங்கள் நல்லா இருந்தோம், உங்களால் எங்களுக்கு பிரச்சனை. மோசே யாரும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அழுகுறாங்க, ஆண்டவரே என்னங்க ஆண்டவரே. மோசே சொல்வார், இதுக்கு தான் நான் சொன்னேன், என்னை அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன்ட்டு, நீங்கள் என்னை அனுப்புனீங்கன்னு. சரி, இப்போ என்னாச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அரசன் இவங்களை சொல்கிறான், நீங்கள் எழுந்துருங்க, லிஃப்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், எதிரிகள் உங்களை உயர்த்துவார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் எதிரி மூலமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உன் சத்துருக்கள் மூலமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சங்கீதத்தில் 23 சொல்லும் போது ரொம்ப அழகாக சொல்லும், என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் நமக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறார். ஆனால் டேபிள் எங்கே போடுறாரா? டேபிள் எங்கே எடுத்து போடுறாரு? சத்துருக்கள் மத்தியில். எங்கே வைக்கிறார் டேபிள் எடுத்து போயிட்டு? சத்துருக்கள் மத்தியில் வைக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், என்னை மீறி எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எவ்வளோ பெரிய சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கராக இருந்தாலும் கூட சரி, இயேசுநாதரை மீறி இயேசுவோட பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அவர் தெரியும், அவர் சொல்லுவார், நீ அவ்வளோ பெரிய ஆளா, நான் பார்த்துக்கிறேன். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சத்துருக்கள் மத்தியில் டேபிள் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. நம்மளுக்கு விருந்தெல்லாம் ரெடி பண்ணி டேபிள் எடுத்துகிட்டு போய் வைக்க வச்சிட்டாரு சத்துருக்கள் மத்தியில். நேற்று தினத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இங்கே ஆதமாகத்தில் ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டர் நடத்துகிறாராம். அவர் இந்தியன் ஃபாரின் லேடியை கல்யாணம் பண்ணி நடத்தினுக்கிறாராம். அவர் ஒரு சர்ச்சை நடத்துகிறார், ரொம்ப சைலண்ட்டாக, சவுண்டே வெளியில் இல்லாமல் நடத்துவாராம். அந்த ஊர், அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவா இல்லை கவுன்சிலரானு தெரியல, ஒருத்தன் ஒரு பெரிய ஆள் ஒரே வார்த்தை சொன்னானா, அடுத்த வாரம் நீ சர்ச்சை நடத்தக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை நீ எப்படி நடத்துகிற நான் பார்க்குறேன். அதனால் பெரிய ஆளாம், நிறைய ரவுடிங்க, பணபலம், ஆட்கள் பலம் எல்லாமே இருக்குதான். அவ்வளோ சொல்லிட்டானா. இவர் எதுவுமே சொல்லலையா. இவர் போயிட்டாராம் கம்முன்னு. ஆனால் கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவர்கிட்ட தான் போயிட்டு, ஆண்டவரே அது இதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் ஒப்படைக்க முடியும். கவலையெல்லாம் அவர் மேலே தான் வைக்க முடியும். இவர் போயிட்டு ஜெபம் பண்ணியிருப்பார் போல். வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. சனிக்கிழமை சாயங்காலம் மிரட்டிட்டு போன ஆள் அவுட். ஞாயிற்றுக்கிழமை சபை நடக்கிறது, சொன்ன ஆள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடக்குது, சொன்ன ஆள் கிடையாது. ஏன்னா டேபிள் எங்கே எடுத்துன்னு போட்டா தெரியுமா? சத்துருக்கள் மத்தியில் போட்டு என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. எவனா பாருங்க, இந்த பார்வோனை பற்றி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான காரியம். முதல்ல மோசையும் ஆரோனும் நிற்பாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை அனுப்பிவிட வேணும். அந்த ஆள் என்ன சொன்னா தெரியுமா? முதல் பதில், கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாது, போயான்ட்டான்.
ஹலோ, என்ன சொன்னா? கர்த்தர் யார் என்று தெரியாதுன்ட்டு. ஆனால் பஸ்கா பலியிடுற நாளுக்குள்ள எகிப்துக்கே தெரிஞ்சு போச்சு, மூல முடுக்கில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, கர்த்தர் ஒருவர் மெய்யான தேவன் இருக்கிறார், கர்த்தர் என்கிற பெரிய தெய்வம் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் என்று தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னான் அவன்? கர்த்தர் யார் என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவனுக்கு இல்லை, அந்த ஊரில் இருக்கிற பிச்சைக்கார முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பயம்தான். வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய ஊழியக்காரர்களில் எவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்களோ அவர்கள் தங்கள் ஆடுகளையோ மாடுகளையோ வெளியில போக விடாமல் உள்ள வைத்து கொண்டார்கள். ஏன்னா நாளைக்கு கல்மழை பெய்யும் சொல்றாரு மோசே. அதனால இவன் பார்வோன் கிட்ட இருந்தாலும் யாருக்கு பயப்படுறான்? கர்த்தருக்கு பயந்தான். ஐயோ, அவர் பெரிய சாமியா, அவர் சொன்னா நடக்குயா, ஆட மாட்டெல்லாம் இன்னைக்கு மேய்ச்சலுக்கு அனுப்பாத, உள்ள வையேன்னா. வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் உள்ள வச்சானோ கர்த்தருக்கு பயந்து அவன் ஆடு மாடுகள் மட்டும் பிழைத்தது. கர்த்தரை எதிர்த்து நின்று ஆடு மாடெல்லாம் காலியாச்சு, சொத்து போச்சு, எல்லாம் சொத்து ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அதுதான் நம்மளெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கு சத்துரு எழும்புறாங்க பாஸ்டர், எனக்கு சத்துரு எழும்புறான் பாஸ்டர், சத்துரு எழும்புறான். கவலைப்படாதீங்க, சத்துருக்கு நீ தான் சாட்சி. சத்துருக்கு யாரை தான் சாட்சியாக வச்சுக்கிறாரு? உங்களை தான் சாட்சியாக வச்சுக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறானோ பண்ணட்டும், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. அவன் என்ன பண்ணுறாலும் பண்ணட்டும், நீங்கள் கம்முன்னு இருங்க, நீங்கள் பாட்டுன்னு இருங்க, அவரே செய்வார். கண்ணகி நகரில் ஆரம்பத்தில் ஊழியம் நடத்தும் போது எனக்கும் எதிர்ப்பு. ஒரு பையன் பக்கத்துலேருந்து உடச்சிடுவான், முற்றிடுவான், அப்படி இப்படி ஒரே இது பயங்கர கலட்டா. எங்களுக்கு தெரியும், நான் மேலே உபவாச ஜெபம் பண்ணுகிறேன், இவன் கீழே அவ்வளோ பேசியிருக்கிறான், எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 4 நாள் தான் ஆச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ 300 கிலோ தெரியல, ஒரு இரும்பு அவன் வேலை செய்கிற இடத்துல அவன் தொடை மேலே விழுந்து தொடை 2ஆக உடஞ்சி அந்த பாதம் அவன் கழுத்தில் நின்றுச்சான். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வச்சுட்டாங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார், தெரியுங்களா? அவர் உங்கள் வாழ்க்கையில் நம்மளை எங்கே வச்சிருந்தாலும் நம்மளுக்கு சத்துருக்கள் வந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. சத்துருவை வசனம் சொல்லுது, உன் சத்துருக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, ஜபம் மட்டும் பண்ணுங்க, மீதிலாம் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் கர்த்தர் நம்மளை சத்துருக்கள் மத்தியெல்லாம் தான் வைப்பார். ஏன்னா வசனம் சொல்லுது, டேபிள் எங்கே வச்சாரா? டேபிளை எங்கே வச்சாரு? ஆமாம், டேபிள் எடுத்து போய் சத்துருக்கள் மத்தியில் வச்சு சத்துருலாம் எல்லாம் உருன்னுவான். வாழை இலை, தலை வாழை இலை போட்டு பிரியாணியை போட்டு மட்டன் கிரேவியை ஊற்றி சிக்கன் 65 வச்சு காடை கவுதாரி எறா சொரா எல்லாம் செஞ்சு வச்சு சொல்ல, நீ சாப்பிடு. ஏன் என்ன பண்ணுறான் நான் பார்க்குறேன். நம்ம எப்படி சாப்பிடுவோம்? எவடா வந்துருவாடா ஆண்டவரே, எவடா வந்துருவாடா, எவடா கல் போட்டுருவாடா, கத்தி போட்டுருவாடா. அவர் சொல்கிறாரு, நீ சாப்பிடு, நான் பார்த்துக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 23 சங்கீதம் தொடங்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லிட்டு தொடங்கும் போது கவனிங்க, இந்த ஆடுகளை மேய்க்கிறத குறித்து பேசின்னு வராரு. அவர் எப்படி சொல்கிறாரு தெரியுங்களா? தாவீது, நான் எடுத்துன்னு போய் ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறேன், நான் மேய்க்கிற இடத்துல இந்த ஆடுகளுக்கு சத்துருக்களாய் ஓனாய் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, கரடி இருக்குது, எல்லாமே ஒளிஞ்சின்னு பார்த்துன்னு இருக்குது, ஏதாவது ஒரு ஆடை சாப்பிட்லாமான்ட்டு. ஆனால் ஒன்றும் சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளுக்கு நான் ஒரு மேய்ப்பனாக இருந்து எதுவும் கிட்ட வராத படிக்கு என் கையில் ஆயுதத்தை வச்சு நான் வெயிட் பண்ணின்னு இருக்கிறேன். அதுபோல் நான் என் ஆடுகளையே மேய்க்கும் போது நான் அவருடைய ஆடாக இருக்கிறேன். அதனால என் சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம்லாம் எப்போ வருது? பஸ்கா பலி, திருவிருந்து எடுக்கும் போது அதெல்லாம் வருது. சரி, மீதி அடுத்த வாரம் பார்ப்போம், டைம் இல்லை, நிறைய இருக்குது. நான் இந்த வாரம் முடிச்சிடலான்னு நினைச்சேன், பஸ்கா 10 முடிச்சிடலான்னு பார்த்தா பஸ்கா 11 போகுது. சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
எல்லாரும் சீக்கிரமாக எழுந்துடலுங்க. நான் சீக்கிரமாக அர்ஜென்ட்டாக போகணும். ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க பாஸ்டர்மார்கிட்ட ஜெபம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நம் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் இருந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பஸ்கா பலியில் பங்கெடுக்கும் போது எத்தனை ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததுன்னு பார்க்குறோம். எத்தனை காரியங்கள் மாறுதலாய் நடந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட சத்துருக்கள் கூட உமக்கு முன்பாக மண்டியிடப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் கூட இந்த கூடாரத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில் கூட யாரெல்லாம் சத்துருக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே இந்த நல் வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பார்வோனே உமக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போனா இவர்களெல்லாம் ஏமாத்திரும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜனங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்று சிம்சோன் சொன்னது போல எதிரிகள் கிட்ட இருந்தே எங்களுக்கு நன்மை வருவதாக, எதிரிகள் மூலமாக எங்களுக்கு உயர்வுகள் வருவதாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம், சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை சாட்சியாக வைத்து சத்துருக்களும் உண்மை அறியும்படி செய்வீராக. நீரே உயர்ந்திருப்பீராக. அப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.